சவுத் இண்டியன் சினிமா பிரபலங்களோட விவாகரத்து மற்றும் பிரேக்கப்புகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சமந்தா நாக சைதன்யா இவங்க 2017 2021 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அடுத்து தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க 2004 2022 வரைக்கும் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் வாழ்ந்தாங்க. அதற்கப்புறம் அமலாபால் ஏஎல் விஜய் இவங்க 2014 2017 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அடுத்து ரஷ்மிகா மந்தனா ரக்ஷித் ஷெட்டி இவங்க திருமணம் பண்ணிக்கிறல 2017 நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்களே பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து திரிஷா கிருஷ்ணன் வருண் மணியன் இவங்க 2 பேரும் கடந்த 2015 நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிருச்சு. அதற்கப்புறம் ரம்யா சுப்பிரமணியன் அபரஜித் ஜெயராமன் இவங்க 2 பேரும் 2014 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2015 விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து அகில் அக்னேனி ஸ்ரேயா போபால் இவங்க 2 பேரும் 2016 திருமணம் பண்ணி 2016 விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பிரபுதேவா ராமலதா இவங்க 1995 திருமணம் பண்ணிக்கிட்டு 2010 விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நடிகை நயன்தாரா. அடுத்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அஸ்வின் ராம்குமார் இவங்க 2010 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2017 விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து டிடி அதாவது திவ்யதர்ஷினி இவங்க ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரங்கிற ஒரு நபரை 2014 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2017 விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து சிலம்பரசன் நயன்தாரா இவங்க 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிறல நிச்சயதார்த்தமும் பண்ணிக்கிறல காதலிச்சாங்க, பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பிடிக்கும் போது திருமணம் பண்ணிக்கிறதும் பிடிக்காத போது விவாகரத்து பண்ணுறதுங்கிறது இன்னைக்கு இந்த சமூகத்தில் சாதாரணமான ஒரு விஷயமா போச்சு. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சினிமா பிரபலங்களே இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ தன்னுடைய திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுங்கிறது வாழ்க்கைக்கான சலிப்புத்தன்மையை வெளிக்காட்டுது.